மேடையில் ஏறிக்கிட்டார். அரே அவனை ஒழிச்சிருவேன், எவன் நீ என்னத்தை கழிச்ச அப்படின்ட்டு போயிட்டார். அவன் அதை கூட்டத்தில் இருக்கிறாங்களுக்கு இவர் பேச்ச எதாவது கேட்டான்னு பார்த்தா தலைவா 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 இவர் பாட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. என்னது உங்களுக்கு அந்த வந்து இந்த கூட்டத்துக்கு சம்மந்தமே இல்லையே. நீ பாட்டு கத்திக்கிட்டு இருக்காரு, அவங்க பாட்டுக்கு ஐயோன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. உன் பேச்சை கேட்ட மாதிரி தெரியல. பேச்சை கேட்க முடியாது சார். ஏன்னா 10 லட்சம் கூட்டம் மக்கள் நடுவில் எல்லாருமே எங்களை அவரை பார்க்க வந்திருக்கும் போது சார் அது நீங்கள் எப்படி சார்? அதுதான்மா நான் சொல்கிறேன். இதே வந்து நான் மறுபடியும் அதே தான் அந்த உதாரணம் தான் சொல்லணும். ஒரு டிவி, சேட்டலைட் டிவி, அவங்க சீரியல் நடிக்கிற நட்சத்திரங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு ஒவ்வொரு ஊர்லேயும் ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் கூடுறாங்க. அதில் ஒரு சீரியல் நடிக்க அந்த கதாநாயகி கேட்குது, அந்த இவரை நான் கல்யாணம் பண்ணிக்குமா அப்படின்னு கேட்குது கூட்டத்தை பார்த்து. கூட்டத்தை வேண்டாம் வேண்டாம் பண்ணிக்காத, அவன் ஏமாத்துறான். ரியாக்ட் பண்ணுறாங்க, கேள்விக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. 10,000 பேர் பதில் சொல்கிறான். இவர் இங்கே கத்திக்கிட்டு இருக்கார் விஜய், அவர்களை ஒழிப்பேன், இவர்கள் தலைவா தலைவா பதிலை காணும். விடாத தலைவா, ஒழிச்சு கட்டு நீ எவனா கத்துவானான்னு பார்க்குறேன், அது காணும். நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உனக்கு அந்த கூட்டத்துக்கு தொடர்பு இல்லை, நீ பாட்டுக்கு தனியாக பார்க்க வந்த கூட்டம், கேட்க வரல. மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு இருக்க, என்ன பேசுறதுக்கு கேட்டுருக்கு போகிற நீ? பக்கத்தில் நின்று கை ஆட்டிக்கிட்டே இருக்கிறான், கை கொடுத்தா போதுன்றான். செய்தி என்ன வருது? மாநாட்டுக்கு வந்தவங்களை வந்து அந்த ரேம்ப் இதில் ஏறி கீழே விழுந்த ஒரு பையனை பார்த்து போலீஸ் அடிச்சது, பவுன்சர்ஸ் அடித்தாங்க. இதுதான் செய்தி. மாநாட்டில் விஜய் முழக்கம்னு எதுவுமே காணுமே. என்ன விஜய் என்னத்தை பேசினார்? அதுதான் கேள்வி. அதில் தான் பாஜக மனசு உடஞ்சிருச்சு. கடைசியில் செங்கோட்டை கிட்ட போயிட்டாங்க.